உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. உச்ச குருவாக நிற்கக்கூடிய அற்புதமான கடகத்தில் குரு பார்வை குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சிகத்தில் தான் டைரெக்டாக 5ஆம் பார்வையாக விழுது. அப்போ உங்கள் ராசியவே குரு பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன நன்மைகள்ன்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் முழு தெய்வத்தினுடைய அனுக்கிரகமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த காலகட்டம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 2026 ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆவார். மீண்டும் இவர் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி 31ஆம் தேதி ஆகி சிம்மத்துக்கு போய் மீண்டும் அதே இடத்துல ஜனவரி 24 வரைக்கும் இருந்து பெயர்ச்சி ஆகிறார் 24ஆம் தேதி. அப்போது எங்கே, அதாவது இப்போ எங்கே இருக்கிறாரோ, எங்கே கடகத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு மீண்டும் பயிற்சி ஆகிடுவார். அப்போது இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் இங்கே கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா விருச்சிகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டம குரு அவ்வளோ அலைச்சலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதை தாண்டி ஒரு மனிதன் கஷ்டப்படக்கூடாது, முடியாது, இவ்வளோ கஷ்டங்களை சுமக்கக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாமே பலவித பாதிப்புகளை சந்திச்சாச்சு. பாதிப்புகள்ன்றது ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அதாவது பல விதத்துலேயும் பலவிதமான மன அழுத்தங்களையும் எதெல்லாம் நம்பி நீங்கள் போனீங்களோ அதை எல்லாமே உங்களை மோசம் செஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளிகளாக இருந்து வேலை ரீதியில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரிசல்ட் அதில் உங்களுக்கு கிடைக்கல. அது தகுதியே இல்லாதவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் பதவி உயர்வு ப்ளஸ் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஊதிய உயர்வும் கிடைச்சதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலான்னு பரவாயில்லை, என் நல்ல பேர் கெட்டிருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் செஞ்ச வேலையவே உங்களுக்கு பார்க்கும் பொழுது எங்கே விட்டால் நீங்கள் டாப் லெவலுக்கு போயிடுவீங்கன்ட்டு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணும், நீங்களே அந்த இடத்த விட்டு உங்களுடைய தன்மானத்தை சீண்டினால் வெளியில் போயிடுவீங்கன்றதை எதிர்பார்ப்பு ஆச்சுங்களா. இது எல்லாத்தையும் உங்களை சுற்றி நடந்து அதனால் பல பாதிப்புகளை சந்தித்தவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் தான். குறிப்பாக இது வேலை ப்ளஸ் தொழிலையும் அதே போல் தான். உங்களோட இருந்தவங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க, உங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருந்தவங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பட் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லாருமே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நீங்கள் கடனாளியாக நிற்கிறீங்க. பட் அவங்க பார்த்தா 10 ரூபா உருவாக்கி ஒரு நல்ல கெப்பாசிட்டியில் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்தீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு கை கொடுத்து உதவிங்க இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த துரோகங்களையும் கடந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒன்று வேலை கிடைக்கும்போது, நமக்குண்டான ப்ராஜெக்ட் கிடைக்கும்போது வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ப்ராஜெக்ட் கரெக்டாக கிடைக்கணும். ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகாத ஒரு நிலைமையவே சந்திச்சுக்கிட்டு வந்தீங்க. பட் இப்போது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து இனம் புரியாத அளவுக்கு கடன் சுமைகளை சுமக்கக்கூடிய சூழலுக்கு விருச்சிக ராசி தள்ளப்பட்டது இந்த காலகட்டங்களில். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் உருவாயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பக்கபலமாக உங்களோட நிற்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் வேலை ப்ளஸ் கொடுக்கல் வாங்கல் மட்டும் அல்லாமல் குடும்ப ரீதியிலையும் பாதிக்கப்பட்டவங்களும் விருச்சிக ராசி தான்.
பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில செயல்பாடுகளும், ப்ளஸ் அவங்க நல்ல ஒரு மார்க் எடுக்காதது உங்களுக்கு இன்னும் ஒரு பாரமான ஒரு நிலையும், இன்னும் நாம் பணம் கட்டி சில விஷயங்களை வாங்கி அவங்களுக்கு மீண்டும் படிக்க வைக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சே அப்படின்ற ஒரு மன வருத்தமும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மெயின் பிரச்சனையை பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்த திருமண வாழ்க்கையினுடைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய தலைவலியாக நின்று இன்றைக்கி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நம்ம நினச்சோம், இந்த வீட்டுக்கு வந்த மருமகனை ஒரு பெரிய மகனாக நினச்சோம். பட் அவங்களே இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலையும் எகென்ஸ்டாக மாறக்கூடிய அளவுக்கு இருக்கேன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்தித்ததும் இதே விருச்சிக ராசி என்பவர்கள் தான். அப்போது இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து ஆரோக்கிய ரீதியில் ஆணித்தனமான பாதிப்புகளை சந்திச்சியும் இன்றைக்கி தான் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாதிக்கணும், ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ற ஒரு லட்சியத்தோடு நிற்கிறீங்க. அந்த லட்சியத்துக்கு ஒரு அருமையான தீனியாகவும் உங்கள் வைராக்கியத்துக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆயுதமாகவும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கடவுளுடைய முழு அனுகிரகம் நேரடியாக உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட குரு பார்வை கோடி நன்மைகளையும் பலவிதமான ஒரு உச்சகட்டமான பலவித விஷயங்களிலும், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இந்த காலம் உங்களுடைய காலம். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை வருடங்கள் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த குரு பயிற்சியான இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகுதுன்னா, உச்சகுரு மட்டும் இல்லாமல் இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. அப்பேற்பட்ட ஒரு குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக 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 வெளிச்சமான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, வச்சதெல்லாம் விளங்க போகுது. அந்த லெவலுக்கு இந்த காலகட்டம் அவ்வளோ அற்புதமாக இருக்க போகுது. உண்மையை சொல்லணும்னா பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவீங்க. கணவன் மனைவி ரீதியில் பலவித பாதிப்புகளும், எந்த ஒரு சலிப்பு சங்கடங்களும் இல்லை, எந்த தப்பும் செய்யலை, ஆனால் உங்களை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்த நீங்கள் மீண்டும் அது சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பிள்ளைகள் உடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடாத சில முடிவுகளை எடுத்துட்டாங்க, அதிலிருந்து அவங்கள மீண்டும் கொண்டு வரணுமே நினச்சி எதிர்பார்த்த நீங்கள் இப்போ மூவ் பண்ணால் அவங்க கண்ட்ரோலுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுலேயும் தொழில் வேலை, நாம் குடும்பத்தை காப்பாற்ற எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் நினச்சிங்க இல்லையா, வெளிநாடு போகலாம், நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு லட்சியத்தோடு நம்ம சாதித்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்ச உங்களுக்கு அந்த முயற்சிகள் கூட கை கூட உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலையே, தடையாயிட்டே இருக்க வெளிநாடு போக வாய்ப்புகள் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல தரமான லெவலுக்கு அவங்க படிப்புனே இருந்து கடைசி நேரத்தில் அவங்களுக்குண்டான வாய்ப்புகளை, வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சி அவங்கள பிடிச்சி அனுப்ப முடியலையே, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு டிலே ஆகிட்டே இருக்குது, பணமும் கட்டியாச்சு ஆனால் மூவ் பண்ண முடியல, அந்த வாய்ப்பு அப்படி நிலுவையிலேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அது உங்களுக்கு இப்போது கனெக்ட் ஆகிடும். அதுலேயும் குறிப்பாக பசங்க அவங்களுடைய மன அழுத்தத்தினால அவங்க கொஞ்சம் காலமாகவே அவங்க அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டங்கள் குரு பார்வையால் அவங்க பெரிய லெவலில் விமோசனங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், எப்படின்னா இத்தனை காலகட்டமாக நீங்கள் யாருக்கும் துரோகம் நினச்சது இல்லை. உங்ககிட்ட பிரச்சனைட்டு யார் வந்தாலும், அவங்க எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி இவங்களுக்கு நாம் உதவி செய்யலான்னு நினச்சி பல விதமாக உங்கள்கிட்ட பணம் இருந்ததும் இல்லையோ மற்றவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் கொடுத்து இன்றைக்கி நல்லது உண்டாக்கணும்னு நினச்சி, ஆனால் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நம்பிக்கை துரோகங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொடுத்தது இன்றைக்கி உங்களுக்கு மீண்டும் திரும்பி வராததுனால நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கி இந்த இடத்துல உருவாயிடுச்சு. இதனுடைய தாக்கம் இனம் புரியாத மன அழுத்தங்கள் மட்டுமல்லாமல் இது குடும்பத்தையே பாதிக்கிற அளவுக்கும் உருவாயிடுச்சு. இதில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு அதுக்குண்டான அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. குறிப்பாக இந்த ஜூன் 2 இருந்து
அக்டோபர் 31 வரைக்கும் உங்களுடைய காலம் வேறு லெவலில் நீங்கள் இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்தவங்க, உண்மை, நேர்மை, யதார்த்தம் அப்படின்னோட இருக்கக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் கொஞ்ச காலமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து உருவாக்கிய எல்லா விஷயங்களும் இந்த கொஞ்ச காலகட்டத்தில் அப்படியே இங்கே தரமட்டம் ஆகிடுமோன்ற அளவுக்கு பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க. இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 9ல் நிற்கக்கூடிய உச்ச குரு, அந்த உச்ச குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 5ஆம் பாவத்தையும் உங்களுடைய ராசியையும் 180 டிகிரியில் உங்களுடைய 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவன்றது தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது நீங்கள் தூரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய லெவலில் ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டமும் மேன்மைகளும் உண்டாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதில் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் ஒரு வழக்கு, கேஸ், கோர்ட்டு லெவலுக்கு பிரச்சனைகள் போயிருக்கும். தேவையில்லாத சிவிலில் மாட்டக்கூடிய பாதிப்புகள் இருந்திருக்கும். அதிலிருந்து விமோசனங்கள் கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசையாக இருந்திருப்பீங்க, அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் நீண்ட நாள் திருமண தடையில் இருந்திருப்பீங்க. திருமண முயற்சி என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலை, பிரேக் ஆகுது, ட்ராப் ஆகுது, வயது மட்டும்தான் அதிகரிக்குது. நம்மளோட குறைந்த வயதாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு திருமணம் ஆகுது. ஏன் இது இவ்வளோ டிலே ஆகுது நினச்ச உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உச்ச குருவா உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்த்தாலே வம்ச விருத்தி ஆகிடும். வம்ச விருத்தின்றது உங்களுடைய புத்திர பாக்கியம். அப்போது திருமணம் நடக்கக்கூடிய அருமையான வழியை இது உருவாக்கிடும். நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லையே நினச்சவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் இந்த இடத்துல கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால நீங்கள் ஒரு பிரகாசமாக சிந்திக்க போகிறீங்க. உங்களுடைய கால்குலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆக போகுது. இத்தனை நாள் நீங்கள் செய்ய முடியாத பல விஷயங்களை டக்குன்னு செய்ய போகிறீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து மற்றவங்க உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு, ஆச்சரியமூட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்கள் இருக்க போகுது. ப்ரொமோஷன் 100% கேரண்டி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 31லேருந்து ஜனவரி 24 அந்த இடைப்பட்ட கேப்பில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருங்க. அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை ஒருத்தர் மறைக்கிறதோ அது பெரிய தலைவலி ஆகிடும். இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்கள நம்பி நான் ஆச்சுன்னு சொல்கிறதோ, வண்டி வாகனங்களில் நான் சொல்கிறது அக்டோபர் 31 டு அக்டோபர் விட்டுருங்க, அதாவது நவம்பர் 1 டிசம்பர் ஜனவரி 24 வரைக்கும், பட் 64 நாட்கள் மட்டும் நான் சொல்கிறது. 84 நாட்கள் அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மீண்டும் உச்ச குருவாக அவர் வந்து ஜனவரி 24லேருந்து ஜூன் 26 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறேன். மீண்டும் உங்களுக்கு ஹை கிளாஸான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அதில் கிடைக்க போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. ஆக உங்களுடைய முயற்சிகள் பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் அந்த பரல்கள் இந்த குரு அந்த இடத்துல எத்தனை பெற்றிருக்காருன்னு பாருங்கள். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இதெல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும். மற்றவங்களே வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களோட வந்து இணையிறது பார்ப்பீங்க. அதே நாளுக்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவசியமாக அது பார்க்குறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமையும். அதே நேரத்தில் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களையோ மற்ற விஷயங்களை டீப்பாக பார்த்து எதையும் செய்யணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க.
அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.